நீதிமொழிகள் 14:21 சொல்லப்பட்டிருக்கிறது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். ஆமாங்க. பிறனை அவமதிக்கிறவன்னா என்ன தெரியுமா? உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்றதே பிறனை அவமதிக்கிறவன் தான். இத தவிர வேற என்ன தெரியும்? நீ எதுக்குமே லாயக்கு இல்ல. அந்த மாதிரி ஒருத்தவங்கள டிகிரேட் பண்ணி பேசுறதும், ஒருத்தவங்கள மனதுல நீங்க திங்க் பண்றதும், டிகிரேட் பண்ணி திங்க் பண்றதுமே பிறனை அவமதிக்கிறது தான். அப்படி நீங்க பிறனை அவமதிக்கும் போது நீங்கள் தேவனுக்கு பாவம் செய்கிறதாக அர்த்தம். இன்றிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு நற்காரியங்களை சொல்றேன். யாரையும் இழிவாக பார்க்காதீங்க, யாரையும் இழிவாக பேசாதீங்க. தேவன் உங்க வாயை நன்மையினால் நிரப்ப உண்மை உள்ளவரா இருக்காரு. ஒருவேளை சிந்தையில ஒருவரை தவறாக நீங்க பார்த்தா கூட அந்த நிமிஷமே நீங்க மன்னிப்பு கேட்டு நீங்க மாற ட்ரை பண்ணும்போது உங்க வாழ்க்கையில உங்களை யாரும் டிகிரேட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. நீங்க எப்பயுமே பூமியின் உயர்விடங்கள்ல இருப்பீங்க. எப்ப தெரியுமா? பிறரை அவமதிக்காமல் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களும், பிறரை நன்மையாக பார்க்கிறவர்களாகவும், பிறரை நன்மையாக பேசுகிறவர்களாகவும் நீங்க இருக்கும் பொழுது தேவன் உங்க வாழ்க்கையை நன்மையாக மாற்றுவார்.